அருண்மந்திரன் தன் ஒளி சக்தியால் உலகை வண்ணமயமாக வைத்திருந்தான். அவன் தொட்ட இடமெல்லாம் பூக்கள் மலர்ந்து வானவில் தோன்றி பட்டாம்பூச்சிகள் வண்ணச் சிறகடித்து பறந்தன. உலகம் ஒரு அழகான ஓவியம் போல இருந்தது. ஆனால் சாம்பல் மலை குகையில் வசித்த வண்ணாசுரனுக்கு இந்த வண்ணங்கள் பிடிக்கவில்லை. எங்கும் ஒரே நிறங்கள் என் கண்களை கூசுகின்றன, எல்லாவற்றையும் நான் சாம்பல் நிறமாக மாற்றுவேன் என்று அவன் முகம் சுளித்தான். வண்ணாசுரன் தன் மந்திர சாம்பல் தூரிகையை எடுத்து வானத்தில் சுழற்றினான். அதிலிருந்து ஒரு பெரிய சாம்பல் நிற மேகம் உருவாகி மெதுவாக உலகம் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த சாம்பல் மேகம்பட்ட இடமெல்லாம் வண்ணங்கள் மறைந்தன. சிவப்பு பூக்கள் சாம்பல் நிறமாகின, நீலவானம் வெளிறிப்போனது, பச்சை மரங்கள் நிறமிழந்தன. உலகம் சோகமாகவும் அமைதியாகவும் மாறியது. தன் அழகான உலகின் வண்ணங்கள் மங்குவதைக் கண்ட அருண்மந்திரன் கோபமடைந்தான். என் உலகின் வண்ணங்களை யாராலும் திருட முடியாது என்று கூறி வானத்தை நோக்கி பறந்தான். சாம்பல் மேகத்தின் நடுவில் வண்ணாசுரன் தன் தூரிகையை ஆட்டிக்கொண்டு சிரித்தான். அருண்மந்திரன் அவனை எதிர்கொண்டான். என் உலகத்தின் வண்ணங்களை திருப்பிக் கொடு என்று அருண்மந்திரன் கட்டளையிட்டான். வண்ணாசுரன் தன் தூரிகையிலிருந்து சாம்பல் நிற மையை அருண்மந்திரன் மீது வீசினான். ஆனால் அருண்மந்திரன் தன் உடலிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளிக்கவசத்தை உருவாக்கி அதை தடுத்தான். ஒளிதான் எல்லா வண்ணங்களுக்கும் மூலம் என்று முழங்கிய அருண்மந்திரன் தன் கைகளிலிருந்து தூய வெள்ளொளியின் சக்தி வாய்ந்த கற்றையை சாம்பல் மேகத்தின் மீது பாய்ச்சினான். அந்த வெள்ளொளி சாம்பல் மேகத்தில் பட்டதும் அது ஒரு பெரிய வானவில்லாக வெடித்தது. வானவில்லின் வண்ணங்கள் மழை போல பொழிந்து வாடிப்போன உலகின் மீது மீண்டும் வண்ணங்களை பூசின. தன் சாம்பல் நிற சக்தி மறைந்து உலகம் மீண்டும் வண்ணமயமாக மாறியதைக் கண்ட வண்ணாசுரன் பயந்து தன் குகைக்குள் ஓடி ஒளிந்தான். அருண்மந்திரன் புன்னகையுடன் வண்ணமயமான உலகத்தை பார்த்தான். இனி எப்போதும் வண்ணங்கள் பாதுகாப்பாக இருக்கும்.